ஃப்ரெண்ட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். அதிமுக உட்கட்சி விவகாரம் ரொம்ப பெருசா பூதாகாரமா வெடிச்சிருக்குப்பா அப்படின்னு சொன்னா நம்பவே முடியல, நம்பிதான் ஆகணும். ஏன்னா அதிமுகவில் பல பிரிவுகள் போயிட்டு அவங்கவுங்க தனித்தனியா என்ன பண்ணிட்டாங்க, பாதைகளை அமைச்சிட்டாங்க. ஆனா எடப்பாடி பழனிசாமி டீமுக்குள்ள இருக்கிறாங்கல்ல, இவங்க தனக்கான அடுத்த லெவல் எப்படி இருக்கும் 2026 சட்டமன்ற தேர்தலில் ஒருவேளை ஜெயிச்சிட்டா ஓகே, இல்லையா எதிர்கட்சி தலைவர் அந்தஸ்துல உக்காஞ்சா கூட ஓகே, அதுவும் இல்லாம இதுவும் இல்லாம ஒண்ணுமே இல்லாம இருந்தா நம்மளுடைய நிலைமை என்ன அப்படின்னு பல பேர் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதனாலேயே குழம்பி 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 தலைமைக்கு ரொம்ப நெருக்கடி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. உட்கட்சி முதல் வெளிச்சிருக்கு. எடப்பாடி பழனிசாமி கூட இருக்கிறவங்க எல்லாருமே அவருக்கு தான் சப்போர்ட் பண்றாங்க அப்படின்னு சொன்னா நம்புறதுக்கு நம்ம என்ன கேனையா அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்கலாம். அந்த ரேஞ்சுக்கு உட்கட்சி விவகாரம் தலை விரித்து ஆடிக்கொண்டிருக்கு. இதனுடைய வெளிப்பாடு என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஜெயலலிதாவுடைய நினைவு நாள் வந்தது. அந்த இடத்துல பெரும்பாலான முன்னாள் அமைச்சர்களும் 2ஆம் கட்ட தலைவர்களும் வரல. பொதுக்குழு கூட்டினாங்க. 10ஆம் தேதி போன 10ஆம் தேதி பொதுக்குழு கூட்டினாங்க. இதுல சி.வி. சண்முகம் பேச்சை எல்லாம் உன்னிப்பா கவனிக்கணும். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் சொன்னார் ஒரு விஷயம், துரோகிகளை கூட மன்னிச்சிடலாம், விரோதிகளை கூட மன்னிச்சிடலாம், ஆனா நம்ம கூடவே இருந்து நம்மள நோட்டமிட்டு நம்மள அழிக்கிறதுக்கு ஒருத்தன் காத்துன்னு இருப்பான், அவங்கிட்ட உஷாரா இருக்கணும் எல்லாருமே அப்படின்னு யார சொன்னாருன்னு தெரியல. ஏன்னா இவங்க கூட இருந்தவங்க எல்லாமே போயிட்டாங்க. ஆனா கூடவே இருந்து நம்மளுக்கு குழி தோண்டுவான், அவங்ககிட்ட உஷாரா இருக்கணும் யார சொன்னாரு? எடப்பாடி பழனிசாமியை சொல்லி இருப்பாரோ? ஏன்னா அவருக்கும் எடப்பாடி பழனிசாமி சில மனக்கசப்புகள் இருந்தது, தங்கமணிக்கும் எடப்பாடிக்கும் சில மனக்கசப்புகள் இருந்தது அப்படின்னு பேச்சுகள் அதிமுக வட்டாரத்தில் வெளிப்பட்டது. சோ இதனுடைய வெளிப்பாடு மறைமுகமா எடப்பாடி பழனிசாமியை தாக்குனாரு அப்படின்னு பேசப்படுது. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி சி.வி. சண்முகத்தை கண்டுக்கிறது இல்ல. ஏன்னா விழுப்புரம் மாவட்டத்துல தனக்கு ஆதரவான வேட்பாளர்களை எடப்பாடி பழனிசாமி நிப்பாட்ட போறாரு அப்படின்னு சில தகவல் அடிப்பட்டது. சி.வி. சண்முகம் கொடுக்கிற வேட்பாளர்களை டிக் அடிக்காம தனக்கு விருப்பமானவர்களை டிக் அடிக்கணும், பாஜகவுடைய வேட்பாளர்களை டிக் அடிக்கணும் அப்படின்னு அங்க ஒரு சர்வே போனதுனால இதனுடைய வெளிப்பாடு தான் சி.வி. சண்முகம் இந்த பேச்சை அவர் சொன்னாரு. கூடவே நம்ம துரோகிகளை கூட விட்டுலாம், நம்மளுக்கு தெரியுங்க எதிரி திமுக, துரோகி நம்மளை விட்டு போனவங்க ஓபிஎஸ்ஓ டிடிவி தினகரனோ சசிகலாவோ செங்கோட்டையனோ நம்மளுக்கு எல்லாம் துரோகி. ஆனா இவங்களை கூட நம்ம விட்டுறலாம், ஏன்னா நமக்கு கண் எதிர்க்கவே இருக்கிறாங்க, என்ன பண்ண போறாங்க என்ன செய்ய போறாங்க நம்ம பார்க்க முடியும். ஆனா நம்ம கூடவே இருப்பான், அவன் என்ன செய்ய போறான் என்ன பண்ண போறான் அடுத்து என்ன பண்ண போறான் என்ன ஆப்பு வைக்க போறான் அப்படின்னு நம்மளுக்கு தெரியவே தெரியாது, அவங்ககிட்ட மட்டும் உஷாரா இருந்துக்கங்க அப்படின்னு சொன்ன விஷயம் ரொம்ப பரபரப்பா பேசப்பட்டது. அது மாத்திரம் இல்லாம எஸ்பி வேலுமணி ரொம்ப நெருக்கமானவர், எடப்பாடி பழனிசாமியுடைய எல்லா காலத்திலும் ரொம்ப கூடவே இருந்தவர். அப்படி இருக்கும் பொழுது கொங்கு பெல்ட்ல ரொம்ப தவிர்க்க முடியாத ஒரு சக்தியா இருக்கிறாரு. இவர் என்ன பண்றாரு, ஏற்கனவே இவருக்கும் அவருக்கும் சில மனஸ்தாபங்கள் வந்தது. அதனாலேயே செங்கோட்டையனை கொண்டு போயிட்டு டெல்லியில இன்ட்ரோடியூஸ் பண்ணாரு, எல்லா வேலைகளும் பண்ணாரு. தன்னுடைய மகன் திருமண காரியத்துல கூட இவர் என்ன பண்ணாரு, ஓபிஎஸ் ஒதுக்கிட்டு பாஜகவை ரொம்ப முக்கியத்துவம் படுத்தாரு, செங்கோட்டையனை எல்லாரையும் முக்கியத்துவப்படுத்துறது நம்ம பார்த்தோம். அப்பவே இவங்க ரெண்டு பேருக்கும் சில சலசலப்பு போச்சு அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா 2024 நாடாளுமன்ற தேர்தல் கூட்டணி இல்ல, அது மாத்திரம் இல்ல எப்பவுமே கூட்டணி இல்லைன்னு சொல்லிட்டு வெளியே வந்தவரு தேர்தல் முடிஞ்ச உடனே எஸ்பி வேலுமணி ஒரு அறிக்கை விடுறாரு, ஒருவேளை நாங்க பாஜக கூட கூட்டணியில இருந்தா கணிசமான தொகுதியில் நாங்க பெற்றிருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தலைமையை மீறி எடப்பாடி பழனிசாமி மீறி இவர் என்ன பண்ணாரு, ஒரு அறிக்கை விட்டார். இது தலைமைக்கு ரொம்ப நெருக்கத்தை உண்டாக்கி, என்னப்பா நீங்க இப்படி பேசுறீங்க, நான் கூட்டணியே வேண்டான்னு சொல்லிட்டு வரேன், ஆனா கூட்டணி வச்சா இப்படி நல்லா இருக்குமே, ஏன் நீங்க இப்படி பேசுறீங்க எது பேசுறீங்கன்னு சொல்லிட்டு இபிஎஸ் எஸ்பி வேலுமணியை போட்டு தாக்குனதாகவும் இங்க ஒரு தகவல் இருக்கு. அதனாலே ரெண்டு பேருக்கு முட்டிக்கிருச்சு, 2026 திரும்பவும் கூட்டணி வைக்கணும் பாஜக கூட அப்படின்னு எஸ்பி வேலுமணி ஒரு பிரஷர் ஒண்ணு போட்டு இருக்கிறாரு. இந்த பிரஷர் மாத்திரம் இல்லாம திரும்பவும் ஓபிஎஸ் உள்ள கொண்டு வரணும் அப்படின்னு ஒரு பிரஷரும் இபிஎஸ்க்கு எஸ்பி வேலுமணி தலைமையில கொடுக்கப்பட்டது. அதனாலதான் செங்கோட்டையன் சொன்னாரு, கட்சியை ஒருங்கிணைக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தார்ல, அப்போ ஒரு விஷயத்த சொன்னார், நாங்க 6 பேருங்க, தங்கமணி, வேலுமணி, நானு, அப்புறம் சி.வி. சண்முகம், அப்புறம் பாத்தீங்கன்னா அன்பழகை, இவங்க எல்லாரும் போயிட்டு என்ன பண்ணோம், இபிஎஸ் கிட்ட ஒரு கோரிக்கை ஒண்ணு கொடுத்தோம், ஓபிஎஸ் உள்ள சேர்த்துக்கங்க அப்படின்னு. ஆனா அவரு நாங்க பேசுறத கேட்கவே இல்லை, எங்களை ரிஜெக்ட் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு. கொடுத்துட்டு இவரை வெளியே துரத்திட்டாங்க. மீதி 5 பேர் என்ன பண்ணாங்க, உள்ள வச்சுக்கிறாங்க. ஆனா அந்த 5 பேரும் வாயை திறந்து ஆமா செங்கோட்டையன் பொய் சொல்றாரு அப்படின்னு சொல்லல,
ஆமா செங்கோட்டையன் உண்மை சொல்றாரு அப்படின்னு சொல்ல எல்லாம் மழுப்பிட்டு போயிட்டாங்க. அப்போ ஆக மொத்த இங்க விஷயம் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி தெரியுது. சோ அதனாலதான் எஸ்பி வேலுமணி அப்பவே என்ன பண்ணிருக்கிறாரு, இபிஎஸ்க்கு ரொம்ப நெருக்கத்தை கொடுத்திருக்காரு. ஒண்ணு பாஜக கூட கூட்டணி வைங்க, அடுத்தபடியா ஓபிஎஸ் உள்ள எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனா இதற்கு இபிஎஸ் அவர்கள் சம்மதமே தெரிவிக்கல. பாஜக கூட கூட்டணிக்கும் போல ஓபிஎஸ் உள்ள கொண்டு வரதுக்கு அவரும் ஆதரவே தெரிவிக்கல. எந்த பதிலும் சொல்லாம இருந்திருக்காரு. சோ இதனுடைய வெளிப்பாடு தான் செங்கோட்டையனை அமித்ஷா கிட்ட போயிட்டு என்ன பண்ணிருக்காரு, அறிமுகப்படுத்தி இருக்கிறாரு. சிவராத்திரி அன்னைக்கு கோயம்புத்தூர்ல ஈஷா மையத்துல அமித்ஷா வரும்போது பக்கத்துல உட்காந்து பேச்சுவார்த்தைகள் நடத்தினாங்க. சோ அது மாத்திரம் இல்லாம செங்கோட்டையனை டெல்லிக்கு அனுப்பி வச்சதும் இவர் தான். அமித்ஷா நீங்க போயிட்டு அமித்ஷாவை சந்திங்க, நிர்மலா சீதாராமன் சந்திங்க அப்படின்ற ஒரு ஜித்து விளையாட்டும் எஸ்பி வேலுமணி தலைமையில தான் நடந்திருக்கு. இபிஎஸ் கோவப்படுத்தணும், ஓரம் கட்டணும் அப்படின்னா இபிஎஸ் உடனே சுதாரித்து கொண்டு இவர் என்ன பண்ணிட்டாரு, கூட்டணி வச்சுட்டாரு. இப்ப இங்க எஸ்பி வேலுமணி கொஞ்சம் டம்மி ஆயிட்டாரு. அதனாலேயே எஸ்பி வேலுமணி என்ன பண்ணிருக்காரு, கொஞ்சம் அமைதியா இருந்திருக்காரு. அது மாத்திரம் இல்லாம சுற்றுப்பயணம் மேற்கொண்டாங்கல்ல, அந்த சுற்றுப்பயணங்கள் கூட இபிஎஸ்க்கு சில குளறுபடி வேலைகளை எஸ்பி வேலுமணி பார்த்ததாகவும் தகவல் இங்க வந்துட்டு இருக்கு. சோ அதுக்கப்புறம் ஓகேப்பா, அதிமுக பாஜக கூட்டணிக்குள்ள வந்துருச்சு, இதுக்கப்புறம் நம்ம எதுக்கு நம்ம இபிஎஸ் மோதிக்கணும், சோ கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாவே இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ரெண்டு பேரும் கொஞ்சம் இணக்கமா இருந்திருக்கிறாங்க. ஆனா இப்ப திரும்பவும் அந்த பிரச்சனை வந்திருக்கு. ஏன் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இபிஎஸ்க்கு இப்போ பாஜக கூட கூட்டணி வைக்க வேண்டாம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. தமிழக வெற்றி கழகத்துக்கு கூட கூட்டணி வைக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம் தோன்றதுனால இல்ல நீங்க பாஜக கூட தான் கூட்டணி வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சொல்ல போனா கொங்கு பெல்ட்ல தவிர்க்க முடியாத ஒரு சக்தினா அது எஸ்பி வேலுமணி, அதுல எந்த வித மாற்று கருத்து இல்லை. இப்போ அவருடைய மகனுடைய திருமணத்துக்கு கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்ட மத்திய அமைச்சர்கள் வராங்க. அமித்ஷா, நிர்மலா சீதாராமன் போன்றவர்கள் எல்லாருமே அவருடைய மகன் திருமணத்துக்கு வராங்க. பாஜகவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து எஸ்பி வேலுமணி தன்னுடைய மகனுடைய திருமணத்தை நடத்துறதுக்கு திட்டமிட்டு இருக்கிறதா தகவல் வந்திருக்கு. அது மாத்திரம் இல்லாம உள்ளூர்ல இருக்கிற பெரும் தொழிலதிபர்கள் எல்லாருமே, கொங்கு பெல்ட்ல இருக்கிற சக்தி வாய்ந்த தலைவர்கள், தலைகள், கைகள் எல்லாரையும் தன்னுடைய மகனுடைய திருமண நிகழ்ச்சிக்கு என்ன பண்ணிருக்காரு, எஸ்பி வேலுமணி இன்வைட் பண்ணிருக்கிறாரு அப்படின்னு. ஆனா இங்க அதிமுகல இபிஎஸ் கொஞ்சம் ஒதுக்கி வச்சிருக்காரு. இது இபிஎஸ் கொடுக்கிற வார்னிங். ஒருவேளை நீங்க பாஜக பேச்சையோ இல்ல கட்சிக்குள்ள எங்க பேச்சையோ நீங்க மீறினீங்கன்னா, நாங்க சொல்றது செய்யலன்னா அடுத்தது உங்களை நாங்க நீக்கிட்டு நான் அந்த இடத்துக்கு வந்துருவேன் அப்படின்னு இவருக்கு கொடுக்கிற வார்னிங்கோ அப்படின்னு பார்க்க வேண்டியது இருக்கு. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, ஒரு முன்னாள் அமைச்சர் வீட்டு கல்யாணத்துக்கு இப்ப இருக்கிற மத்திய அமைச்சர்கள் முதற்கொண்டு ஒரு பெரும் படல் திரையே இங்க வரதுக்கான வாய்ப்புகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாரு. இது முக்கியமான ஒரு நிகழ்வாகவும் பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா தான் இருக்கு. இது எல்லாமே இபிஎஸ்க்கு ஒரு வார்னிங் கொடுக்கணும் அப்படின்னு. ஒருவேளை நாங்க சொல்றதெல்லாம் நீங்க செய்யலன்னா நாங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னா, உங்களை நீக்கிட்டு எஸ்பி வேலுமணியை கொண்டு வருவோம். அது முதலமைச்சர் வேட்பாளராவோ இல்ல பொதுச் செயலாளராவோ யார வேணாலும் நாங்க இங்க இந்த இடத்துக்கு கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இபிஎஸ்க்கு ஒரு பயம் காட்டுறாங்க, ஒரு நெருக்கத்தை கொண்டு வராங்க, ஒரு வார்னிங் கொடுக்கறதாக தான் இங்க பார்க்க வேண்டியதா இருக்கு. அமித்ஷா வராரு, நிர்மலா சீதாராமன் வராங்க, இன்னும் நிறைய அமைச்சர்கள், கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்ட மத்திய அமைச்சர்கள் இந்த திருமண நிகழ்ச்சியில கலந்து கொள்ள போறதா தகவல் வந்துட்டு இருக்கு. இதற்கான முன்னேற்பாடுகள் எல்லாமே எஸ்பி வேலுமணி செஞ்சிட்டு இருக்காரு. இது தலைமைக்கு ஒரு எதிரான செயல் அப்படின்ற ஒரு கோஷம் இபிஎஸ்க்கு அவருடைய ஆதரவாளர்கள் ஒரு சிலர் என்ன பண்ணிருக்காங்க, குரல் கொடுத்திருக்காங்க. ஆனா எதுவா இருந்தாலும் எஸ்பி வேலுமணியை தவிர்த்துட்டு இபிஎஸ் அவர்கள் செயல்படுவாரா அப்படின்னு நம்மளுக்கு தெரியல. ஏன்னா எஸ்பி வேலுமணி கிட்ட கிட்டத்தட்ட பல எம்எல்ஏக்களும் மாவட்ட செயலாளர்களும் நிறைய பேர் இருக்காங்க. கொங்கு பெல்ட்ல இவர் தவிர்க்க முடியாத சக்தியா இருக்காரு. இவரு யாரு இது பண்றாரோ அவங்கள இப்ப இபிஎஸ் வேண்டாம், இவரை கொண்டு வாங்கப்பா அப்படின்னு எஸ்பி வேலுமணி ஸ்கெட்ச் போட்டா கூட அதை செயல்படுத்த தயாரில்லை. சொல்ல போனா இபிஎஸ் இந்த இடத்துக்கு கொண்டு வரதுக்கு முழுசா இருந்து பின்னாடி செயல்பட்டதே எஸ்பி வேலுமணி தான் அப்படின்னு ஒரு டாக்கும் அதிமுகல இருக்கதான் செய்யுது. அதுல எந்தவித மாற்று கருத்து இல்ல. ஆக மொத்த இங்க பாஜக எஸ்பி வேலுமணியை இங்க எக்ஸ்போஸ் பண்றதுக்கான காரணம் என்ன, இபிஎஸ் இங்க ஒரு டம்மி பண்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, இபிஎஸ் நாங்க சொல்றதை கேட்கணும், அவருக்கு ஒரு வார்னிங் தான். ஒருவேளை நாங்க சொல்றதை கேட்கலன்னா நாங்க எங்க இப்போ நீங்க இன்னொரு விஷயம் எடுத்துக்கணும், பாஜக செயல்படுற திட்டங்களை இங்க இருக்கிற அதிமுக சிலத அவங்க என்ன பண்ணல, வரவேற்று பேசல. கூட்டணிக்குள்ள இருந்தாலும் சில திட்டங்களை அவங்க ஏத்துறதுக்கு மனசு வரல. இப்பவே நீங்க இப்படி இருக்கீங்கன்னா நாளை பின் ஆட்சிக்கு வந்துட்டா எங்களுடைய திட்டங்களையோ எங்களுடைய செயல்பாடுகளையோ எங்களுடைய கொள்கையிலையோ தமிழ்நாட்டுல திணிக்கிறதுக்கு நீங்க தடையா இருப்பீங்க. இதெல்லாம் நடக்கக்கூடாது.
சோ நாங்க என்ன சொல்றோமோ அதை நீங்க செயல்படணும், நாங்க என்ன நினைக்கிறோமோ அதை நீங்க செயல்படுத்தணும், நாங்க கீ கொடுக்கிற பொம்மையா தான் இங்க இபிஎஸ் இருக்கணும் அப்படின்னு இங்க காட்டுறதுக்காகத்தான் எஸ்பி வேலுமணியுடைய மகனுடைய திருமணத்துக்கு இங்க பெரும் படைத்திரளே வராங்க அப்படின்றத இங்க பார்க்க வேண்டியதா இருக்கு. இப்ப திரும்பவும் எஸ்பி வேலுமணிக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் கொஞ்சம் இடரலை ஏற்படுத்துறாங்க, ஒரு நெருடலை ஏற்படுத்துறாங்க, ஒரு கேப்பை கொண்டு வராங்க அப்படின்னு இங்க பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா தான் இருக்கு. அதிமுகவுல உச்சக்கட்ட மோதல்ல உட்கட்சி விவகாரம் இருக்குதுன்னா அதுல எந்த வித மாற்று கருத்து இல்ல, நிதர்சனமான உண்மையாவும் இருக்கு. இது எப்படி கொண்டு போக போறாங்க, இபிஎஸ் அவர்கள் என்ன செய்ய போறாங்க அப்படின்ற பொறுத்து இருந்து பார்க்கலாம். அதிமுகவுல இபிஎஸ்க்கு பாஜக வார்னிங் கொடுக்கிற விதமா தான் எஸ்பி வேலுமணியுடைய வீட்டு திருமண கல்யாணத்துக்கு மத்திய அமைச்சர்கள் படையா வராங்க அப்படின்ற ஒரு கருத்தும் இங்க பார்க்க வேண்டியதா இருக்கு. இதை பத்தி கருத்து என்ன அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க.